வீட்டிற்கு வரும் மருமகளை வலது காலை முன்வைத்து வர வேண்டும் என்று சொல்வது ஏன்? நம்முடைய முன்னோர்கள் வலதுக்கு மிக முக்கியத்துவம் அளித்து வைத்திருந்தனர். நாம் தூங்கி எழும்போதும் வலது பக்கமாக திரும்பி எழ வேண்டும். சாப்பிடும் போதும் வலது கையால் தான் சாப்பிட வேண்டும். வலது கால் வைத்துதான் வீட்டின் உள்ளே நுழைய வேண்டும். இப்படி வலதுக்கே மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். இடது கையால் எதையாவது கொடுத்தாலோ, இடது கையால் சாப்பிட்டாலோ நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் குழந்தைகளை கண்டிப்பதை நாம் கண்டிருக்கலாம். நாம் வலது கையால் செய்யும் எந்த ஒரு செயலும் சுபமாகவே முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு விதிமுறையாகும். இப்படி செய்யாமல் இடது காலை முன்வைத்து வீட்டுக்குள் சென்றால் அது அபசகுனமாகும். மனித உடலுக்கு வலது பக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்துக்கள் திருமணங்களிலும் வலது காலை எடுத்து அம்மி மீது வைத்து மெட்டியிடும் பழக்கம் இன்றளவும் இருக்கு. விஞ்ஞான ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நாம் சிந்தித்து பார்த்தால் வலது பக்கத்திற்கு ஓர் அலாதியான சக்தி இருப்பதை நாம உணரலாம். ஒரு மனிதனை சோதனை செய்து பார்த்தால் வலது பக்க நரம்புகளின் செயல்பாடுகள் அனைத்தும் இடது பக்கத்தை விட வீரியமானதாக இருக்கும். அதாவது நாம் வலது பக்கத்தால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் திறம்பட செய்யலாம் என்பது பொருள். நம்முடைய மனநிலையும் வலது பக்கத்தையே சார்ந்து இருக்கின்றது. இதனாலேயே நம் வீட்டிற்கு முதலாக வரும் மருமகள் வலது கால் வைத்து பிரவேசித்தும் அதே போல வெளியேறுவதும் சுப லட்சணம் என்று நம் முன்னோர்கள் கூறி வந்தனர். நம்முடைய மனையடி சாஸ்திரமும் இதையேதான் கூறுது. படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வலது பக்க மூலையிலேயே ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கும் என்றும் விஞ்ஞானம் சொல்லுகின்றது.